குட் மார்னிங் சார். இந்த கேஸ்ல ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு சார். என்னையா? இவர் பேரு மனு குப்புசாமி, பொள்ளாச்சிக்காரர். அன்னபூர்ணியம்மா ப்ராப்பர்ட்டியை இவர் தான் வித்து கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க சார். என்ன ஷாக்கு? சார், அந்த அம்மாவுக்கு வட்டப்பாறை கிடையாது, இங்கதான் மெட்ராஸ் மயிலாப்பூர். அந்த அம்மாவுக்கு 4 ஆம்பளை பிள்ளைகள், 2 பேரும் ஃபாயிட்ல கிடக்கான். 4 பசங்களா? அப்ப அண்ணாமலை அன்னபூர்ணிமாவை அவனுடைய அம்மான்னு சொன்னது பொய். ஏயா, அந்த அன்னபூர்ணிமாவோட மயிலாப்பூர் வீடு தெரியுமா உனக்கு? எங்க அம்மா தான் சார் அன்னபூர்ணி. அவங்களுக்கு 4 பேரும் நாங்க பசங்க சார். பொள்ளாச்சியில் இருக்க ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு எங்க 2 பேருக்கும் கொடுங்கன்னு கேட்டேன் சார். அதுக்காக வீட்டுல சண்டை போட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டா சார் அந்த கிழவி. அடிக்கடி இப்படிதான் சார் போவாங்க, அப்புறம் திரும்ப வருவாங்க. கடைசியா அன்பில்லத்தில் இருக்கதான் கேள்விப்பட்டா. அந்த பொள்ளாச்சி ப்ராப்பர்ட்டி வித்து அந்த பணத்தை முதியோர் இல்லத்துக்கு கொடுத்தாச்சே, அதான் தெரியுமா? என்ன? அப்படியா? தெரியாது. அது எப்படி சார் முடியும்? அண்ணன் தம்பி நாங்க உயிரோட இருக்கும் போது அந்த கல்வி அவசரத்துக்கு முதியோர் எழுத்து எழுதி வச்சுட்டா விட்டுருவோமா? போய் 2 லோன் கேட்கறேன் சார் நானே. எங்க சொர்க்கத்துல போய் என்ன சார் சொல்றீங்க? அம்மா செத்து 1 வருஷம் ஆச்சுரா. கேவலம் பணத்துக்காக பெத்த தாயே முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாம் பிள்ளைகளடா சார். ஏய், பேசுன உள்ளதுல இருவேன் ராஸ்கல்ஸ். எங்க தங்கச்சிங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணவன ஜெயிலுக்குள்ளேயே வச்சு போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணும். பட் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். நாளைக்கு கோர்ட்டு தீர்ப்புல அவன் விடுதலை ஆயிட்டானா அடுத்த நிமிஷமே அவனை தீர்த்து கட்டிடணும். அவன் சாகணும். அம்மா, அம்மா, உங்க ஃப்ரெண்ட் அன்னபூர்ணியம்மா இருந்தாங்களே, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்காங்க. சொல்லுங்க. வணக்கம்மா. இவன் மேல பெத்த பசங்க பாசத்தை செலுத்தல, அதனால இங்க வந்துட்டா. தினம் நாங்க வாக்கிங் போறப்போ ஒரு நாள் ஒரு பையன் குடிபோதையில முள்ளு மேல விழுந்து கிடந்தான். அவனுக்கு நாங்க உதவி செஞ்சோம். இவள மாதிரியே பாசத்துக்கு அவன் ஏங்கி இருப்பானோ என்னவோ. இவள அம்மானு தான் கூப்பிடுவான். நான் அண்ணாமலைக்கு அம்மாவா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அவனும் அவளும் வட்டப்பாறைங்கிற ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அந்த பையன் திடீர்னு ஒரு நாள் லெட்டர் போட்டிருந்தான்பா. அதுல அன்னபூரணிக்கு பொள்ளாச்சியில இருந்த சொத்தை அந்த பையனுக்கு எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டதாவும், அந்த ப்ராப்பர்ட்டியை வித்த பணத்தை இந்த இல்லத்துக்கு அனுப்புறதாவும், இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னும் எழுதியிருந்தான்பா. அப்படியா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த பையன் தானே அந்த பையன்? அந்த மவராசன் இவனே தான்ப்பா. இந்த ஒரு விட்னஸ் போதுமையா இவன் மாற்றுறதுக்கு? இங்கே குற்றவாளி கூண்டில் நிற்கும் அண்ணாமலை மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றம் நம்பிக்கை மோசடி. இந்த மோசடிகளோ குற்றங்களோ நடக்கவே இல்லை என்று அவர் மறுக்கவில்லை. ஆனால் அதையெல்லாம் செய்தது நான் இல்லை என்பது மட்டும்தான் அவரின் அழுத்தமான வாதம். குற்றங்கள் எப்படி எந்த சூழ்நிலையில் நிகழ்ந்தன என்பதை அரசு தரப்பு தன் சாட்சிகள் மூலம் தெளிவாகவே சொல்லிவிட்டது. ஆனால் செய்தது யார் என்று நிரூபிப்பதுதான் இந்த வழக்கின் முக்கியமான பிரச்சனை. போலீஸ் தேடி செல்லாமல் தானாகவே தேடி வந்து சாட்சியம் சொன்ன மிஸ்டர் டேவிட் பெர்னாண்டஸின் வாக்குமூலம் மிக முக்கியமான ஒன்று. அவர் பாதிக்கப்பட்டவர் இல்லை, பாசத்தால் உந்தப்பட்டவர். தன்னுடைய தம்பியை பற்றி அவர் தெரிவித்த பல உண்மைகள் போலீசாரால் தீர விசாரிக்கப்பட்டு பிறகு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மிஸ்டர் ஜோசப் பெர்னாண்டஸ் ஒரு தவறான பெரிய மனிதரை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சிய மனிதராக ஏற்று முன் உதாரணமாக எடுத்து தவறான வழிகளில் சென்று வீட்டை விட்டு வெளியேறி பிறகு விக்னேஷ், மாதவமேனன், ஷாம் பிரசாத், ஹரிஹரதாஸ் என்ற பெயர்களை மாற்றிக்கொண்டு பல மோசடிகளை செய்தார் என்கிற பிராசிக்யூஷன் தரப்பு வாதத்தை நான் முழுமையாக ஏற்கிறேன். அதே சமயம் இந்த அண்ணாமலைதான் அந்த ஜோசப் பெர்னாண்டஸ் என்ற யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியுமே தவிர ஆதாரபூர்வமான நிரூபணங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை. டேவிட் மற்றும் அண்ணாமலையின் DNA சோதனையின் முடிவுகள் மற்றும் கைரேகை ஆதாரங்கள் அரசு தரப்புக்கு எதிராகவே அமைந்துள்ளன. இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினைகள் பல உள்ளன. 1000 காலத்து பயிர் என்று சொல்லப்படும் திருமணங்கள் இங்கே அவசர அவசரமாக நடத்தப்பட்டிருக்கின்றன. படித்த பெண்கள்,
சுலபமாக ஏமாந்திருக்கிறார்கள், அவசரப்பட்டிருக்கிறார்கள். ஏமாளிகள் இருக்கும் வரை ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள், இல்லையா? இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்களை பேராசைக்காரர்கள் என்று மிஸ்டர் அண்ணாமலை குறிப்பிட்டதில் தவறில்லை என்றே நான் கருதுகிறேன். 3 பெண்களுமே தனக்கு வரப்போகும் கணவன் எப்படிப்பட்டவன் என்பதை தீர விசாரிக்காமல் அவசரமாக திருமணத்திற்கு சம்மதித்திருக்கிறார்கள். ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அதற்காக பேராசை பிடித்த பெண்களை ஏமாற்றினால் தப்பில்லை என்று யாரும் நியாயப்படுத்தக் கூடாது. ரேகாவின் அண்ணன் லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்க நினைப்பவர், அதனால் அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். லஞ்சத்துக்கு என்றுமே உடந்தையாக இருக்கக்கூடாது என்ற உறுதி மக்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் லஞ்சத்தை முழுமையாக நாட்டிலிருந்து ஒழிக்க முடியுமே தவிர வெறும் கோஷமிட்டால் மாத்திரமே இந்த லஞ்சத்தை ஒழித்துவிட முடியாது. அடுத்தது பக்தி என்பது வெறியாக மாறி அறிவை மழுங்கடிக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பரிதாபம் ராணி திருமதி சந்திராபாய் விஷயத்தில் நடந்திருக்கிறது. சமூகத்தில் மூட நம்பிக்கைகள் அதிகமாகிவிட்டது. கடவுளின் பெயரால் பல பித்தலாட்டங்கள் நடக்கின்றன. முன் யோசனை செய்ய யாரும் தயாராகில்லை. அவசரமான வாழ்க்கை. கடவுள் பெயரால் செய்யப்படும் ஏமாற்று வித்தைகளை புரிந்து கொள்ளும் பொறுமை மக்களுக்கு வேண்டும். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இந்த வழக்கில் நெப்போலியனின் வாக்குமூலம் முக்கியமான ஒன்று. அவர் தெரிவித்த விஷயங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஜோசப் பெர்னாண்டஸ் தான் அண்ணாமலை என்ற முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த சாட்சி நம்பகத்தன்மை இல்லாத சாட்சி என்றும் பணத்திற்காக பொய் சொல்லி இருக்கலாம் என்கிற அண்ணாமலையின் வாதத்திலும் நியாயம் இருக்கிறது. ஆக சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள், சாட்சிகள் அடிப்படையில் அண்ணாமலை குற்றவாளி என்று சந்தேகப்பட முடிகிறதே தவிர அண்ணாமலைதான் குற்றவாளி என்று ஆணித்தரமாக நிரூபிக்க அரசு தரப்பு தவறி இருப்பதால் சந்தேகத்தின் பலனை அண்ணாமலைக்கு சாதகமாக்கி இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. நீ அவன் இல்ல. ரொம்ப நன்றிம்மா. டேய் ஜோசப், சட்டத்தை தான் ஏமாத்துற. இப்போ அது ஒத்துக்கடா, நான் ஒண்ணு தானே. நான் உங்க தம்பி இல்லைங்க. டேய் எல்லாம் முடிஞ்சு போச்சா? இன்னும் வேண்டாம், என்கிட்டே போய் பேசிட்டு இருக்க. ஹலோ, என் பேர் அண்ணாமலை. சரி, இனிமேலாவது நல்லவனா நடந்துக்கடா. இப்ப மட்டும் நான் என்ன கெட்டவனா? டேய் மனசு நொந்து சொல்றேன்டா. இந்த ஜென்மம் இல்ல, எந்த ஜென்மத்துல ஜீசஸ் உன்னை மன்னிக்க மாட்டாரா? ஜீசஸ் யாருன்னு எனக்கு தெரியாது. டேய் இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்லு, நீ என் தம்பி ஜோசப் இல்ல? ஜீசஸும் தெரியாது, ஜோசஃபும் தெரியாது. போயா. நான் தான் குத்துனேன். அவனால பாதிக்கப்பட்ட பெண்கள்ல நானும் ஒருத்தி. அவன்கிட்ட நான் ஏமாந்ததை கோர்ட்ல சொல்றதை விட அவனை என் கையாலே சாகடிக்கிறது தான் சரின்னு பட்டுச்சு.